சூர்யா பிரகாஷ் ஒரு பெற்றோரின் வாழ்க்கை முறையான தனது சொந்த பெற்றோர். அவரது ஒரே நோக்கத்தை அவரது பெற்றோரின் கனவுகளை நிறைவேற்றுவதாகும். அவை அவருடைய வளர்ப்புக்காக தியாகம் செய்யப்படுகின்றன. சீக்கிரம் செனா மீனகியை ஈடுபடுத்துகிறார். இதற்கிடையில் நேர்மையான மற்றும் உண்மையற்ற வழக்கறிஞர் ராஜகோபால் இறந்த பின்னர் பதட்டங்கள் எழுகின்றன. கொலைகாரர்களை கைது செய்ய போலீஸ் மகத்தான அழுத்தத்தின் கீழ் உள்ளது. கே கே சரி சூர்யாவை வழக்கில் குற்றஞ்சாட்டினார். ராஜகோபாலை கொலை செய்வதை பொய்யாக்குவதாக பொய்யுரைக்கிறார். இது ஒரு ஒப்பந்தத்தை பெற்ற பிறகு ஒரு 10 வயதுக்கு வந்தாலும் சூர்யா உண்மையில் ஒரு கடனை வாங்குவதற்கு ஒரு கடனை பெற்றார். கிஷோர் உருவாக்குகிறது மற்றும் தாவரங்கள் போலி ஆதாரங்கள். சூர்யா தனது மக்கள் தொகையை நிரூபிக்க முடியும். கிஷோர் அச்சுறுத்தப்பட்ட பின்னர் விரோதமாக திரும்ப முடியும். சூர்யா ஒரு செயல்திறன் கைதிகளை பெற்றார். கிஷோர் அவரை குற்றம் ஏறுவதற்கு அவரை சித்தரிக்க துடைத்து கொண்டார். ஆனால் சூர்யா தனது தரையில் நிற்கிறார். சூர்யாவின் பெற்றோர்கள் தங்களாவிகளை கையாள்வதன் மூலம் தற்கொலை செய்து கொண்டனர். இது சூர்யாவை அழிக்கிறது. அவரது பெற்றோரின் இறுதிச் சாட்டியில் கிஷோர் தனது சூதாட்டத்தை சிறைச்சாலையில் தந்திரம் செய்ய முற்பட்டார். சூனியாவில் சிறைச்சாலை செய்யாததற்காக தன் பெற்றோருக்கு தஞ்சியை தாங்கினார். சூர்யா கிஷோர் வரை துடைக்கிறார். ஏனெனில் அவர் மற்றொரு வழக்குடன் குற்றஞ்சாட்டப்படுகிறார். உதவியற்றவர் மீனாட்சி சரியாவை விட்டு அவர்களின் உறவை முடிக்கிறார். 4 ஆண்டுகளுக்குப் பிறகு சூர்யாவின் வழக்கு இன்னும் நீதிமன்றத்தில் உள்ளது. அவர் உடைந்த மனிதர். அவர் ராதா பிரகாஷ் ஒரு சர்ச்சைக்குரிய யூடியூபர் மற்றும் அவரது கடந்த காலத்தை விவரிக்கிறது. பின்னர் ஆதாமா சந்திப்பு முன்னோக்கி சூர்யாவுடன் வெற்றி பெறுகிறது. ஆனால் கிமூர் திட்டத்தின்படி எந்தவொரு காரணமும் இல்லாமல் அவரை வென்ற சில சிறைச்சாலைகளை கொடூரமாக கொடுக்கிறார். சூர்யா மீண்டும் சிறையில் நிற்கிறார். ஆதாவின் சகோதரர் ராதா பிரகாஷ் வெளிப்படுத்தினார். மேலும் கன்னைகள் சூரனாவிலிருந்து துன்புறுத்தப்பட்ட சம்பவத்தை அவர் பதிவு செய்தார். இணையத்தில் பதிவேற்றியுள்ளது. இதன் விளைவாக சிறைச்சாலை மனித உரிமைகள் அலுவலகத்தில் சிறைச்சாலை. சூராவின் வேண்டுகோளின் மீது அவரது வழக்கு அவரது பாதுகாப்பு வழக்கறிஞராக அஹயா அத்துடன் ஹார் நீதிமன்றத்திற்கு செல்கிறார். அஹியா சூர்யாவின் குற்றமற்றவர்களை நிரூபிக்கிறார். மேலும் குற்றச்சாட்டுகளை அவர் ஏற்றுக்கொள்கிறார். சூர்யா இந்தி கிஷோர் மீது லைப்ரெக் 211 ஐ பயன்படுத்தி வருகிறார். சத்தியமூர்த்தி கியூர் பாதுகாப்பு வழக்கறிஞர் வழக்கு. ராஜ்யபாலின் கொலை வழக்கில் சூர்யாவைப் பற்றி சாட்சியாவின் சிசா கடற்படை சந்தேகம். ராஜசோபாலை கொல்லுவதற்கு குக்கோர் 2 குண்டுகளை லஞ்சம் கொடுப்பதாக சந்திரியா வெளிப்படுத்துகிறார். ஆனால் எதிர்க்கட்சி சட்டத்தின் அழுத்தத்தில் அவர் அவர்களை கைப்பற்ற முடிவு செய்தார். சத்தியத்தை சூழ்ந்து சானாவை பாதிக்கச் செய்ததால் சத்தியத்தை இழுக்க சத்தியத்தை சபிப்பார். சந்திரியா சத்தியத்தில் உண்மையை வெளிப்படுத்த ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அவர் ராஜஸ்தோபலின் கொலை பின்னால் தலைமை வகித்த வெளிப்படையான உள்துறை அமைச்சர் நாகர்ண்டரின் ஹிஞ்சால் கடத்தப்பட்டார். ஆத்யா நீதிபதியை இன்னும் அதிக நேரம் வழங்குவதற்கு கோருகிறார். மேலும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். காந்தூர் மூலம் சந்திரியா கொல்லப்பட்டார். அவர் கலவரங்களில் இறந்த ஒரு அறிக்கையை போல்கிறார். ராஜா செல்வத்தை கொல்ல கஜோரை கட்டியெழுப்புமா என்று நாகேண்டர் உத்தரவிட்டார். 5 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜகோபாலின் மரணத்திற்கு முன்னால் நாகேண்டர் நில மோசடிகள் அரசாங்கத்தால் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டன. ஊடகத்தின் கவனத்தை திசை திருப்ப கடாஜர் ஹஜாகோபால் தனது புகழ் மற்றும் மாநிலத்தில் நல்ல படத்தை பெற்றார். அகதி மற்றும் சூர்யா ஆகியோர் அவரை குஜராதர் நிரூபிக்க நாகேண்டர் தொலைபேசி அழைப்புகளை தக்கவைக்க தெரிவித்தனர். நீதிமன்ற தோற்றத்திற்கு முன்னர் ஒரு சூரி கடற்படை வழக்கு தொடருமாறு ஆத்யாவை அச்சுறுத்தும் நாகேண்டர் கடத்தப்பட்டார். ஆனால் சூரிலாவால் ஈர்க்கப்பட்டு ஆத்யா வழக்கு தொடர்பாக செல்கிறார். காயமடைந்தாலும் சூர்யா வெற்றிகரமாக தன்னை விடுவிக்கிறார் என மக்கெட்டரின் ஹீன்சம்களை தோற்கடித்தார். அவர் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருடைய காயங்களிலிருந்து காப்பாற்றப்படுகிறார். நாகரண்டர் மற்றும் கிஷோர் சட்டபூர்வமாக குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டுள்ளனர். முறையே சிறைப்பிடியம் மற்றும் மரண தண்டனை ஆகியவற்றை பெறுகிறார்கள். இதற்கு பிறகு சூரி தனது பெற்றோரின் மரணம் வீணாக இல்லை என்று நிம்மதியாக உள்ளது.